friends, welcome to Chennai Super Kitchen. மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஒரு சோரட்டி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பெண்களுக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது ரத்தத்தை அதிகப்படுத்தும் உடம்புல. பிரெக்னென்ட் ஆனவங்க, பிரெக்னெண்டா இருக்கவங்க அவங்கள அதை சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப நல்லது. இந்த சோரட்டி வறுவல் எப்படி ஈஸியா 2 நிமிஷத்துல பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சோரட்டியை ஒரு 3 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க வறுவல் பண்ணிடலாம். கடாய் சூடாயிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோரட்டியை சேர்த்துடலாம். இப்போ சோரட்டி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். சோரட்டி வறுவலில் நல்லெண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லெண்ணெயோடு இதை சேர்த்து கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே ஹீமோகுளோபின் லெவலில் உடனே இன்க்ரீஸ் பண்ணும். தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி சின்ன சைஸ் சோரட்டிக்கு தான் அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் சோரட்டி இல்லை அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருக்குது. மண்ணீரல் சொல்லுவாங்க, இப்போ நான் சொன்ன சோரட்டின்னு சொல்லுவாங்க, மதிலொட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட சோரட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சோரட்டி வறுவல் 2 நிமிஷத்துல ரெடி. எல்லாருமே கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பை.